வணக்கம் நேயர்களே, சத்தியம் தொலைக்காட்சியின் சிறப்பு நேரலுக்கு அன்புடன் அனைவரையும் வரவேற்கிறோம். நான் சண்முக சுந்தரம். இன்றைய சிறப்பு நேரலில் பட்ஜெட் குறித்து பல முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதிக்க இருக்கிறோம். குறிப்பாக பட்ஜெட்டில் மறைந்துள்ள அதிர்ச்சிகள் என்ன, நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன என அனைத்தையும் விளக்குவதற்காக பிரபல பொருளாதார நிபுணர், சமூக ஊடகங்களில் நம்பர் 1 இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார மேதை என்று தான் அழைக்க வேண்டும் அவரை. அப்படிப்பட்ட ஆனந்த் சீனிவாசன் நம்முடைய இணைந்திருக்கிறார். எனவே அவரை நேரலையில் தொடர்பு கொண்டு அவரிடம் பல்வேறு கருத்துக்களை கேட்டறிவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த பட்ஜெட் குறித்து நேற்றைய தினம் தாக்கலான பட்ஜெட், 1ஆம் தேதி தாக்கலான பட்ஜெட் குறித்து ஒரு பக்கம் ஓஹோ என்று புகழ்கிறார். குறிப்பாக வருமான வரி கால் நூற்றாண்டுக்கு பிறகு, கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி ஒரு மாற்றம் வருமான வரியிலே நிகழ்த்தப்பட்டிருக்கிறது, 12 லட்சம் ரூபாய் என்ற வகையிலே ஒரு பக்கம் புகழ்ந்து தள்ளி கொண்டிருக்கிறார்கள், மறுபக்கத்திலே அபாயமணியை ஒழித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒரு பொருளாதார மேதையாக ஒரு தொடர்ந்து இந்த பட்ஜெட்டுக்கெல்லாம் தொடர்ந்து கவனித்து, கிட்டத்தட்ட கால் நூற்றாண்டுக்கு மேலாக நீங்கள் தொடர்ந்து பட்ஜெட்லாம் பார்த்துட்டு வரீங்க. இந்த பட்ஜெட்டின் சிறப்பம்சமா என்ன இருக்கு? இந்த பட்ஜெட்டை ஒரு வரியில் முதலில் சொல்ல வேண்டும் என்றால் என்னன்னு சொல்லுவீங்க சார்? இந்தியாவில் இருக்கிற டாப் 1%, அதாவது 1%னா 1 கோடி பேருக்கு இது ரொம்ப நல்ல பட்ஜெட். மீதி 140 கோடி பேருக்கு இதுல ஒன்றும் கிடையாது. இந்தியாவில் 141 கோடி பேர் இருக்காங்கன்னா 1 கோடி பேருக்கு இது ரொம்ப சிறந்த பட்ஜெட். மீதி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இதுல ஒன்றும் கிடையாதுங்கிறது தான் என்னோட கருத்து. அதாவது என்ன மாதிரி ஆட்களுக்கு இது ரொம்ப நல்ல பட்ஜெட், என்ன மாதிரி ஆட்களுக்கு இது நல்ல பட்ஜெட், சாமானியனுக்கு இந்த பட்ஜெட்ல ஒன்றும் கிடையாது. அதாவது வெறும் 1% மக்கள் தொகைக்கான பட்ஜெட் தான் போடப்பட்ட இந்தியாவுக்கான பட்ஜெட். ஆனால் வெறும் 1% மக்களுக்காக போடப்பட்ட பட்ஜெட் என்பதுதான் உங்களுடைய முதல் பார்வையா இருக்கு இல்லையா சார்? இதே உண்மைதானே. ஏன்னா இதுல என் பார்வை என்ன இருக்கு, எவ்வளவு பேர் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க போறாங்க? இந்தியாவில் ஆவரேஜ் இன்கம்ங்கிறதே ஒரு மாசத்துக்கு 20,000 ரூபா தான். ஸோ அந்த 20,000 ரூபாய்னு 5 மடங்கு சம்பாதிக்கிறவன் 1 லட்சம் ரூபா. இந்தியாலேயே டோட்டலா கவர்மெண்ட் வெப்சைட் படியே 1.5 கோடி பேர் தான் 7 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறாங்க. அதில் 50 லட்சம் அந்த 1.5 கோடி பேருக்கு வேணா இது நல்ல பட்ஜெட்டா இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு இந்த வருமான வரி குறித்து பேசும்பொழுது பல்வேறு தகவல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இது ஒரு ஏமாற்று வேலை என்று சொல்கிறார்கள். அதாவது 12 லட்சம் ரூபாய்க்கு மேல 1 ரூபாய், அதாவது 12 லட்சம் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஒரு 75,000, 12 லட்சத்து 75,000க்கு மேல் 1 ரூபாய் வாங்கினால் கூட 60,000 ரூபாய் உங்களுக்கு வரி கட்ட வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதுல எனக்கு ஒரு ஆடிட்டர் கூட பேசும்போது ஒரு தகவலை சொன்னாரு. அந்த தகவலை உங்ககிட்ட பகிர்ந்துட்டு கேள்வி வைக்கிறேன். அவர் என்ன சொன்னார்னா, 1000 ரூபாய் உங்களுக்கு இன்கிரிமெண்ட் வந்தா கூட உங்களுடைய 12,75,076 1 ரூபாய் மேல வந்த இன்கிரிமெண்ட் போட்டா கூட உங்களுக்கு 60,000 ரூபாய், அதாவது இன்கிரிமெண்ட்டை விட அதிகமா நீங்க வரி கட்டுறீங்க, இன்கிரிமெண்ட்டே வேண்டாம்னு சொல்லக்கூடிய நிலையை உருவாக்கியிருக்காங்கன்னு ஒரு தகவலை சொன்னாரு. இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க சார்? இந்த தகவல் உண்மையா? உண்மைதான். அதுல என்ன தாக்குமா? உண்மை, முற்றிலும் உண்மை. அதாவது நீங்க 13 லட்சம் ரூபாய்க்கு 12,75,000 12 லட்சத்தி 80,000 ரூபாய் வரைக்கும் நீங்க வாங்கின 60,000 ரூபாய் சேர்த்துக்கோங்க. 13 எய்தர் 12,75,000 இல்லாட்டா 13.3 lakhs. இந்த 2 நடுவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம். அதாவது வருஷ சம்பளம் 12,75,000 13,30,000 ரூபாய் வரைக்கும் இருந்தா உங்களுக்கு நஷ்டம். இது எத்தனை சதவீதம் பேர்ல பாதிக்கப்படுவான்னு நினைக்கிறீங்க சார்? வருமான வரி செலுத்துவதில் எத்தனை சதவீதம் இந்த பாதிப்பு? ஏன்னா நீங்க 1% மக்களுக்கான பட்ஜெட் சொன்னீங்க. இந்த டொனேஷன், இந்த டாக்ஸ் கட்டுங்கிறதே டோட்டலா இந்தியாவில் இருக்கிற 142 கோடியா 141 கோடி பேர்ல 1.5 கோடி பேருக்கு தான் இது பெனிஃபிட். அந்த 1.5 கோடியில இந்த 2 கேப்புக்குள்ள மாற்றுறது ஒரு 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் பேர் தான் இருப்பாங்க.